ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு டேட் டிசம்பர் 12 2025. இந்த டேட் சொன்னோடனே நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வரும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய பர்த்டே. ஓகே, நம்ம ஃபன் மோடுக்கு போக வேண்டாம், இப்போ படிப்பு மோடுக்கு போவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்குங்க, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை செம்மையாக பார்த்து முடிச்சிருவோம். இந்த கொஸ்டின்ஸ் தாண்டி வேற எந்த கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய பண்டிகை எது? தீபாவளி. Which Indian festival has been included in the UNESCO Intangible Heritage List? தீபாவளி. அதாவது இந்த தீபாவளியை யுனெஸ்கோவை சேர்த்தனால இந்தியாவிற்கு ஒரு பண்பாட்டு பெருமை கிடைக்கும். தீபாவளி மட்டும் கிடையாது, இதே மாதிரி 16 பண்டிகை இந்த யுனெஸ்கோ லிஸ்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? தீபாவளியை ஏன் சேர்த்துருக்காங்கன்னா 2500 வருட ஹிஸ்ட்ரி தீபாவளிக்கு இருக்குது. தீபாவளி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளாக தெரிய வேண்டியது, யுனெஸ்கோவோட தலைமையகம் உங்களுக்கு தெரியும் தானே? பாரிஸ். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் இருந்து எத்தனை பேர் தேசிய கைவினை விருதுகள் 2025 பெற்றனர்? ஹவு மெனி பீப்புள் ரிசீவ்டு த நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட் அவார்ட்ஸ் 2025 ஃப்ரம் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு? 36, அதாவது 36 பேர் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட் அவார்டுங்கிறது கைவினை பொருட்கள் அதை செய்கிறவங்க பாராட்டுறதுக்காக கொடுக்குற ஒரு அவார்டு தான். மொத்தம் 48 பேருக்கு கொடுக்குறாங்க. அது 36 அவார்டு நேஷனல் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் அவார்டு, அதாவது நாட்டு கைவினை தேசிய விருது. 12 அவார்டு ஸ்லிப் குரூ அவார்ட்ஸ், அதாவது உச்சத்தர கைவினை கலைஞருக்கான விருது. இந்த விருது பெற்றவங்க 20 பேர் பெண்கள்ங்கிறது தான் இந்த இதுக்கு முக்கியமான இது. ஓகேவா? அதாவது இந்த கைவினை ஹேண்டிகிராஃப்ட்ஸுங்கிறது இந்தியாவுடைய பண்பாட்டு மரபை ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக இருக்கு. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தேர்ட் கொஸ்டின் போமா. ஒரு நாடு ஒரு உரிமம் ஒரு கட்டணம் என்பது எதனுடன் தொடர்புடையது? செயற்கை நுண்ணறிவு மற்றும் பதிப்புரிமை. ஒன் நேஷன் ஒன் லைசன்ஸ் ஒன் பேமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் காப்பிரைட். இதாவது என்னன்னா, இப்போ மற்ற நம்ம இமேஜ் வீடியோஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது காப்பிரைட்ஸ் வருதுங்க. அதே மாதிரி இனிமேல் ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் வீடியோஸ் இது எதுவும் உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்குமே காப்பிரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வர போறாங்க. அதுக்கான கொஸ்டின் தான் இது. ஓகேவா? நோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. ஃபோர்த் கொஸ்டின், விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருதை பெற்ற மாநிலம் எது? தமிழ்நாடு. Which state received best state promoting sports development award? தமிழ்நாடு. இந்த கொஸ்டின்ஸ் இப்படி நார்மலாக கேட்டாங்கன்னா, அதாவது பெஸ்ட் ஸ்டேட்டுன்னு மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஆன்சருக்கே ஒடிசாவும் இருக்குது தமிழ்நாடும் இருக்குன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, CII ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் அவார்ட்ஸ் 2023 அண்ட் FICCI இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் 2024 இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் இருந்து அதுக்கு பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு யாருன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லணும். அதே இது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ACES அவார்ட் 2024 அப்படின்னு வார்த்தையை கொடுத்து பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்னு கேட்டாங்கன்னா ஒடிசாவை கொடுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த், 33வது தென்கிழக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை எந்த நாடு நடத்துகிறது? தாய்லாந்து. The 33rd Southeast Asian Games will be hosted by which country? தாய்லாந்து. எங்க வச்சு நடக்குன்னா பேங்காக் மற்றும் சோன்புரிங்கிற 2 இடத்துல வச்சு இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி எந்த கொஸ்டின்ஸுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் படித்தா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.